ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இரிடியம் என்றால் என்ன? இரிடியம் என்பது ஒரு உலோகம். அதிக வெப்பத்தை தாங்குவதால் இடி விழுந்தால் கோவில் கருவறையில் உள்ள கடவுள் சிலையையும் பொக்கிஷங்களையும் பாதுகாக்க கோபுர கலசத்திலும், முக்கியமாக பழைய கிழக்கிந்திய கம்பெனி பத்திரங்கள், ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டது. தற்போது இது சேட்டிலைட்டில் பயன்படுத்தப்படுவதால் இதன் மதிப்பு பல 1000 கோடிகள். இதனால் பழைய இரிடியத்தை எடுப்பதற்கு மக்கள் ஊரூராய் தேடுகின்றனர். இடி விழுந்த கலசத்தில் அரிசியை போடும்போது இழுக்கும், குதிக்கும் என சமூக விரோதிகள் ஏமாற்றுகின்றனர். அரிசிக்குள் இரும்பு துகள்களையும் கலசத்தில் காந்தத்தையும் பயன்படுத்தி அப்பாவி மக்களிடமிருந்து பணம் பறிக்கிறார்கள். இங்கே ஒருவன் தன் கண்ணில் உள்ள சக்தியால் அரிசியை குதிக்க வைக்கிறான். லைட் எரியுதே. பாழா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுதே. ஐ அம் வெயிட்டிங். என்னடாம்பி டார்ச் லைட்டை உங்க முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டுன்னு இருக்க? இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா? அப்படின்னா என்ன? அதோ இருக்கு கலசம். ஆமா. அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு வச்சுக்கோ, உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ வாய போலகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்டேன்னு வச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சேன்னு வச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இழுக்குதோ 3000, 4000, 50,000 கோடி, பல லட்சம் கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன்? பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே சாமி இரியா, இடி வந்தவன ரெண்டு பேரும் ஒண்ணா ஏறலாம். என்ன சாமி பொறிப்பா வரீங்க? இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தம்பி மூலியமா புரிஞ்சுட்டேன் பகவான் மேல இருக்காருன்னு. ரைஸ் புல்லிங் இடியுமா? ரைஸ் புல்லிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மரமண்ட இன்னைக்கு இப்பதான் புரியுறது. சாமி என் பின்னாடி 3 பேர் உட்காந்துருக்கான்ல, பிச்சைக்காரனுங்க. ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க. ரைஸ் புல்லிங்க இருடியன்னு போய் தான்
இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பார்த்து சாமி. பகவான் கீழே தான் இருக்கார். நேக்கு நாழி எடுத்து நான் வர்றேன். அம்பாலே துஷ்டம் பேச்சை கேட்டு நானும் துஷ்டன் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சுடு. ஹலோ ஹலோ அந்தோனி, நான் பத்து பேசுறேன். யோ, புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரியா? எதா இருந்தாலும் என் செல்போனுக்கு பேசு. வையா போன. ஸ்பீக்கர்ல போடு சார், செல்போனை ஸ்பீக்கர்ல போடு. யோ ஏட்டு, புதுசா இன்ஸ்பெக்டர் வந்தா நம்ம வழிக்கு எடுத்துட்டு வர தெரியாது உனக்கு? உனக்கு எதுக்கே 10 வருஷம் சர்வீஸ்? அந்த போன்ல பேசினா புது இன்ஸ்பெக்டர் என்ன புடிங்கிடுவாரா? அந்தோனி, நாகமணி வாங்குறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து 3 இழிச்ச வாங்க நம்ம லாட்ஜில் வந்து தங்கியிருக்கானுங்க. அவனுங்க கையில 15 லட்சம் ரூபாய் இருக்கு. வழக்கம் போல அவனுங்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி 3 லட்சத்தை நீ எடுத்துக்கிட்டு பாக்கி 12 லட்சத்தை நம்ம அண்ணன்ட்ட வந்து கொடுத்துரு. யாரியா பத்து? லோக்கல் பசங்க சார். ஆனால் கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்க. நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உட்காரு சார். உட்காரியா? சாரி சார். 10 வருஷம் இந்த ஊர்ல சர்வீஸ் பண்ணிருக்க. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதே தட்டை வீடு தான் சார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒழுகலை. ஆனால் இப்போ என் பசங்க காலத்தில் ஒழுகுது. பழைய டிவி 50 தான். அதுக்கு கீ கூட கிடையாது சார். யாரும் எடுத்து போக மாட்டாங்க. இன்னும் நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேர்மையா இருக்காங்கிற? அவன் கொடுக்குற 3 லட்சத்தை கோயில் உண்டியல்லையா போட போற? சார், இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரூட்ல 6 பஸ் ஓடுது. எனக்கு இந்த ஊர்ல பஸ் எல்லாம் ஓட வேண்டாம். லாட்ஜுக்கு போற ரூட்டை காட்டுறியா? சார், அவசரப்படாதீங்க சார். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க சார். சார் சார், உங்ககிட்ட புடவை இருக்காமா? இருக்கு சார். அது அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் கூட வா. நில்லுமா. என்னம்மா, டூருக்கு போற மாதிரி ஒரேடியா துள்ளி குதிச்சுட்டு கிளம்புற? யாரை காட்டி கொடுக்க போற? தினேஷ் எங்க? சார், ஒரு கேஷ் விஷயம் போயிருக்காரு. குட் மார்னிங் சார். லாட்ஜில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நாங்களும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். ஓகே, வாங்க. ஓகே சார். இந்த நாகமணி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த அமௌண்ட்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பவரோட லென்த்தை பாருங்க, 3 சென்டிமீட்டர். என்ன இன்ஸ்பெக்டர், புது பழக்கமா இருக்கு? எங்களே அரெஸ்ட் பண்றீங்களா? ஃபோனில் சொன்னனே, அங்கே நிற்கிறாங்க பாருங்க. கூட்டிட்டு போங்க. போடா. போடாங்கிற. உயிரோட இருக்குன்னா போங்கடா. முறைக்காதீங்க, மரியாதையா போங்க. போடா. சார், புதுசா ரெடி வந்து இன்ஸ்பெக்டர் நம்மளே சேர்த்து அரெஸ்ட் பண்ண போறோம் சார். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சார், கசிட்ட பேசிட்டு சார். டேய் கணேசா, எட்டால நம்ம டீம் வந்து போடா. யாரை ஏமாத்த பாக்குற? சார் சார் சார், போடா. அந்த மாதிரி கேக்குறீங்க சார். சார் விடுங்க சார். வேணாம் சார், வேணாம் சார். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஸ்பீடா இருக்கிற? அப்படின்னா கையில கருமஞ்சல கொடுத்துட வேண்டியதான். கருமஞ்சள்னா என்னையா? சார், கரிமஞ்சளை கையில கொடுத்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் சார். தைரியம் இருந்தா கொடுத்துறேன். நீங்க 3 பேரும் உள்ள போங்க. தினேஷ், இந்த 6 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஓகே சார். ஏய், வா உன் பேர் சொல்லு. இன்ஸ்பெக்டர், பணம் காசு எதுனா உன்னை கேட்டு வாங்கிக்க. அதை விட்டு என் கால் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க? புது பழக்கமா இருக்குது. என்னடா சொன்ன? வாடா. ஏய், போன
இன்ஸ்பெக்டர் வாங்குறதுக்கு தான் கை நீட்டி இருப்பான். ஆனா நான் உதறதுல இவனை தூக்கி லாக்கப்ல போடுங்க. யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உங்களுக்கு? 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் என்னையா பண்ண போறீங்க? சார் நல்ல பாம்பு 100 வருஷம் வாழ்ந்தாதான் இதை கக்குமா சார்? யோ, வாயில ஏதாவது நல்லா வந்துட போகுது. பணத்தோட ஊர் போய் சேருங்கய்யா. சரி கிளம்புறேன் சார். வாங்க வாங்க. போ. அந்தோனி, இத டிரால போடு. சார் நாகமேட அருமை தெரியாம வளர்றீங்க. என்ன அவருக்கு மதிக்க தெரிலனா அவர் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஆபத்துன்னு அர்த்தம். ஹலோ அப்பா, நீங்க கெட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நல்லவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாப்பா? அப்படி எங்க அப்பா பண்ண மாட்டாருன்னு இந்த அங்கிள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேங்கிறாருப்பா. இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் நீ பார்க்காத ஊரு. உன் குழந்தைய தூக்கின எனக்கு உன் பொண்டாடி தூக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஏய், எங்கடா என் பொண்ணு? சொல்றா, சொல்லு. நீ சொல்லல உன்னை உயிரோடவே விட மாட்டேன். இங்கேயே உன்னை அடிச்சு கொன்னு. சொல்றா, சொல்லு. எங்கடா என் பொண்ணு? ஏய், எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? சொல்றா, உன்னை இங்கேயே அடிச்சு சாப்பிட்டுருவேன். சொல்லு. ஏய், என்ன கட் பண்ற? நான் கட் பண்ணா என்ன 6 வயசு இருக்குமா? யோ இன்ஸ்பெக்டர், உன் போலீஸ் வேலையை என்கிட்ட காட்டாத. 6 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் கிழிச்சு போடு. என்ன சொன்னது புரியல? இத நீ செய்வ? முடியாதுன்னு சொல்லி பாருடா, அப்ப தெரியும். இனி அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வழியில குறுக்கிட மாட்டான். அண்ணா 5 லட்சம் 10 லட்சம் நாகமணி கஜமுத்து இனி இல்ல, ஒன்லி இரிடியம். ஒரு சென்டிமீட்டர் 10 கோடி, 2 சென்டிமீட்டர் 20 கோடி, 3 சென்டிமீட்டர் 30 கோடி. எப்படி அதெல்லாம்? அண்ணே, உன்னை அவமானப்படுத்தினாலே நந்தினி சுஜாதா. இங்க பாருண்ண, இனி உலகம் நம்ம கையில. போன அம்மா, அப்பா இனிமேந்து நம்ம கூட எல்லாம் பேசவே மாட்டாராமா? வாங்க சித்தப்பா. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை எங்க? இன்னைக்கு ஊரே அவரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிருக்கு. இல்ல சித்தப்பா, அரெஸ்ட் பண்ணவங்கள வெளியில விட்டுட்டோமேன்னு ரொம்ப கோவமா இருக்காரு. அப்படியா? இந்த பிரச தோட்டத்தில் படிச்சது இது எப்படி நான் மாப்பிள்ளை பாட்டு வரேன். கோவம் வருது சகசம் தானம்மா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். மாப்பிள்ள, ஒரு பெரிய பள்ளத்தை தாண்ட போறோம்டா, பின்னாடி போய்த்தான் வரணும். அதுக்காக தோத்துட்டோம்டா அர்த்தம்ல. பாய போறோம்டா அர்த்தம். ஒரு உண்மையான போலீஸ்காரர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கு போய் நீங்க கோவப்பட்டுக்கிறீங்க? உண்மையான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதுவா மாமா. சின்ன குழந்தை பட்ட பசங்க. அட, அதை விடுங்க மாப்பிள்ள. அவங்களுக்கு தான் நீங்க பெரிய பயத்தை உண்டு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? வாங்க, பிள்ளைய பசியோட காத்துக்கிட்டு சாப்பிடுவோம். வாங்க வாங்க. அபி, தாத்தா கிட்ட பேசுனியா இல்லையா? இல்லப்பா. ஏன்டா செல்லம்? என் செல்ல, என்னடா படிக்கிற? நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த காலத்துல படிச்ச படிப்பு உனக்கு சொன்னா புரியாது. நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறேன்ல. அபி, பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்லம்மா, அப்பா தான் சொல்லியிருக்காரு படிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசணும்னு. ஆனா இந்த தாத்தாவோட மீசைய பார்த்தா படிச்ச ஒரு மாதிரியே தெரியல. மாமா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அட, அதை விடுங்க மாப்பிள்ள. இது என்ன கடுகு? நான் ஒன்று பெற்று வச்சிருக்கனே, பெரிய பூசணிக்கா, திருவாரூர் காலேஜில் படிக்குது. அது பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் அவ்வளவுதான். மழையே வரல, அதுக்குள்ள கொடை பிடிக்கிற? வந்தா உங்க அப்பனா வந்து கொடை பிடிப்பான். என்னம்மா பேசினே இருக்கும்போது பொசுக்குன்னு அப்பன்னு இழுத்துட்ட? நீங்க மட்டும் பெத்தவங்களை இழுக்கவே இல்லையா? எவ்வளவு முறை தே தே தேன்னு தாத்தாவை கூப்பிடுற? முழிக்காத, அதுக்கு இது சரியா போச்சு. வாயாடா இது, இதை கட்டவெல்லாம் நடுரோட்ல நான்வெஜ் ஆகும். ஏய் சாவுகிறாக்கி, இங்க பாருடா.
ரோஸ் கலர் கூட ரோஸ் கலர் சட்டை. எங்க ஊர் பொண்ணை சைட் அடிச்ச ஆள் நீதான்டா. எந்த ஊர் உங்க ஊர்? திருவாரூர் மாவட்டம் தாளக்குடி. தல்றா. ஏய், நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்ட எங்க ஊரே உனக்கு அடிமடா. சொல்லிட்டு போறான். ஒருவேளை முகத்தை பார்க்காம பின்னாடி பார்த்துட்டோமோ? மூஞ்சி பார்த்தாகணும். வாழ்க்கை பிரச்சனை. பாட்டி, நான் உன்னை கிராஸ் பண்ணி விட்றேன். பாட்டி, கண்ணு தெரியுமா? நல்லா தெரியும்டா பாவி. நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு நான் என்ன ஜாலராவா? கையில் இருக்கிற தங்க வளையல கழட்டிட்டேன்னு கத்துனேன்னு வச்சுக்கோ, ஊரே வந்து உனக்கு தர்மடி கொடுக்கும். அந்த பொண்ணு காரி துப்பிட்டு போகும். காசு பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? எடு, மரியாதையை கொடு. ரூபா. சரி, பாப்போம். சார் சொல்லுங்க சார். என்னது 2000 கோடி 2 நாள்ல அக்கௌண்ட்ல சார்? ஒரு ஆள் நம்மளை கலாய்க்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்ல சார். சார் 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 ஐயோ. ஹலோ ஹலோ, பேலன்ஸு இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ, இவனா? டேய் 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 சிம்பு, டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நோண்டே ஆடினுங்கற? நில்றா. விடுங்கண்ணா. போன கொடு. பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா. குர்ரா சிம்பு, குர்ரா. ₹1 தானே இருக்கு. இல்லாம தான்டா உன்கிட்ட போன புடுங்கறேன். என்னடா முன்ன 9 இப்ப 5 இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு போன. Switch off. என்னண்ணா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படி முதல்ல சொல்லுங்கிற. 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேய்ச்சிட்ட. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனாலும் அதான்டா சொல்லுவேன். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா டீக்கே. சுவிட்ச் ஆஃப். விடு. டேய் டேய் டேய், உன்னை நம்பி தான் அன்சிகா என் செல்லில் வச்சிருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழிலதிபர் ஆக்கினா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க முயற்சி நிற்கிறீங்க. டேய் காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தா? ஒரு ஃபோன் அது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா. 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் காலேஜ் மச்சு ஒரு ₹100 கூட ஈஸி பண்ண வந்துடுறான். அடப்போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு ₹300 ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் ₹300 ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுங்கிறேன். ₹300 பெரிய காசு. போடா ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான். ₹100 பெரிய நெட்வொர்க் பிசினஸ். சரி சொல்லு மச்சி. அங்கே பாரு, அந்த பொண்ணு தான். உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பாரு. வாக்கிங்கில் 300 கிலோமீட்டர் நான் வந்துடுவாங்க. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி விடுறா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும். இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டுறேன் பாரு. சைலண்டாக என் கூட வா. வா போயிட்டு போகிறா. ஹலோ என்னது 2000 கோடி இல்லை சார், முடியாது சார். ₹100 கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்டில் போடுறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் சொல்லுகிறான்னா பசி கண்ணு சுத்துறதுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ வாங்கிட்டு வரல, பாட்டி தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிரும்டா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை, நானும் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். நான் இத பிடி. முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து, சரியா? வக்கனியா ஃபோன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய் உன் ஆள்நாடா பெரிய குடைவெல்லாம் இருக்கு. இல்லடா இடைவள்ளல். ஆமாண்டா, அதை நான் பார்க்கவே இல்லடா.
எதுக்கு அந்த பையன் சூசைட் பண்ணா? சார் எல்லாம் லவ் மேட்டர் தான் சார். அந்த பையன் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வேற பையனோட ஊரை விட்டு ஓடிடுச்சு. அதனால அந்த பையன் கிணத்துல விழுந்து செத்துட்டான். இந்த மாதிரி நடக்கிறது இந்த ஊர்ல இது 3வது தடவை சார். இந்த ஊர் பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஓகே சார். சுப்லட்சுமி, ஏமா சுப்லட்சுமி? நான் தான் சுப்புலட்சுமியோட அப்பா. நான் எப்படி நம்புறது? யோ இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு, நீ நம்ப மாட்டியா? மைண்டனே, இவங்க எப்பவுமே இப்படித்தானே, யாரையுமே நம்ப மாட்டாங்க. பேசி பேசியே தந்தியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டபால திவால் ஆக்கிட்டாங்க. அதான் அப்படியே இருக்காங்க. ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறதா நினைப்பா. உன் பேரு? என் பேரு காளை தனபால். பிறந்த குழந்தைக்கு கூட என்ன பத்தி தெரியும். தனபாலா? 25 வருஷமா இந்த ஊர்ல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஒரு நாள் கூட உன் பேர்ல தபால் வந்தது இல்லையே. போங்கய்யா, நீங்களும் உங்க தபாலும். எம் சுப்புலட்சுமி வர சொல்லுப்பா. எம் ஏன் இன்சிலியா? எம் சுப்புலட்சுமி பெரிய பாடகி, எம் எஸ் டோனி பெரிய கிரிக்கெட் பிளேயரு. ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்ல வீட்டுல ரேஷன் கார்டு இருந்தா எடுத்துட்டு வா, அதை பார்த்தா தான் லெட்டர் தருவேன். பாப்பா. ஐயா, விஜயலட்சுமி உங்க பொண்ணுங்களா? யோ, விஜயலட்சுமி என் பொண்டாட்டியா? விஜயலட்சுமிக்கு வீட்டுக்காரா நீங்க? ஆமையா. ஐயா, இதுல 10 ரிஜிஸ்டர் தபால் இருக்கு. மொத்தத்தையும் உங்களை நம்பிய தரையா. இந்தாங்க. யோ, குடிங்க ஐயா. 10 தபால் எனக்கு இருக்குயா. என் பொண்ணுக்கு வந்து மட்டும் குடியா. இந்தாங்க. அப்பா, என் செல்ல அப்பா இல்ல நீங்க. ஆமா. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ரெஜிஸ்டர் போஸ்ட் வருது. இத கொடுத்தாதான் அத கொடுப்பாங்க. என்னோட செல்ல அப்பா இத கொடுத்து அத வாங்கி வைக்கிறீங்களா? பத்திரமா வாங்கி வைக்கணும். நான் போயிட்டு வரேன், சரியா? பாய். ஏய் சுபு. ஹாய் ஆர்யா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீ 2 கிஸ் தரியா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் கிஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். ஓகேவா? நீ எதிர்பார்த்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நேத்தே வந்துருச்சு. உன் அப்பா அதை மறைச்சு வச்சிருக்காரு. சுபு நில்லு. என்ன இது? என்னது? நீ எப்படியோ டிராமா தானே பண்ண போற, இது நீலு கண்ணீரா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே. அப்பா, உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு கண்ணா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கண்ணுல மண்ணை போட்டு இப்படி அழ வச்சிட்டீங்களேப்பா. இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ளே உன் கண்ணுல ஏன் இவ்வளவு தண்ணி? பிச்சு புரியும் பிச்சு பாத்துக்க. உனக்கு அதுக்கு பாஸ்போர்ட்? அப்பா, எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு வரும்பா. ஆனா எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணா யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியான்னு வரும்பா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? டீச்சர், நம்ம ஊர் மட்டும் குடிசையும் ஏழ்மையாவும் இருக்கே, பக்கத்துல கூத்தாநல்லூர் மாட மாளிகையோட வசதியா இருக்காங்களே, ஏன் டீச்சர்? அந்த ஊர்க்காரங்க 300 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வசதி ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனா கூட நம்ம ஊரு செல்வ செழிப்பா மாறிடும். நான் எங்க அப்பா மேல சத்தியமா யுஎஸ்ஏ போவேன். வெரி குட்மா. ஐயோ, ஏண்டி அவசரப்பட்டு சத்தியம் பண்ண? நீ யுஎஸ் போலன்னு அவனோட அப்பா மேல போயிடுவாரு. இந்த பாருமா, கத்தி எடுத்து என் கழுத்தை அறுக்கணுமா கூட அறுத்துப்போ. அதுக்காக இன்னொரு முறை ரவுண்டு போட்டு இந்த ஸ்கூல் பிளாஸ் பேக்கை என்கிட்ட காட்டாத. நீ காலேஜ் படிக்கணும்னு சொன்னேன், 2 ஏக்கர் வித்துட்டேன். இருக்கிறது 4 ஏக்கர். நீ அமெரிக்கா போகணும்ன்ற, கனடா போகணும்ன்ற, லண்டன் போகணும்ன்ற, அதை விற்றா கூட பத்தாது. நாளைக்கு ஒன்று கல்யாணம் காட்சி முடிக்கணும், நல்லது கிட்டதெல்லாம் கிடக்கு. அதை விற்று செலவு சுப்பிட்டு என்னை தெருவில் தெரிய சொல்ல. நீயே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதான் உங்க முடிவா? ஆமா. அப்போ சரி, நான் வக்கீல பாக்குறேன். எதுக்கு? ஏன்னா இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எரும மாடு கூட்டிட்டு எங்க போறீங்க? ஏமா, காலேஜ்ல போய் படிக்கிறேன், இது கூட உனக்கு தெரியல? இது பசுமாடு. நாங்களும் பசுமாட்டை தான் கேட்டோம். பர்த்தா என்ன வாய் எடுக்குதுப்பா. அவங்க அப்ப நான் சொல்லணும். யோ மாயாண்டி, பொண்ணாயா வளர்த்து வச்சிருக்க? வாயாது ஒரே அராத்தா இருக்க. இந்த அம்மா இருந்தாங்களே மகராசி, ஊருக்கே ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க. யோ மாயாண்டி, உன் பொண்டாட்டி பத்தி சொன்ன நீ அழ ஆரம்பிச்சிடுற. யோ, நான் அதுக்காக ஆளுகளையா? காலேஜ் போறேன்னு சொல்லி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாயா? தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சொந்தம்னு.
இப்ப வக்கீல பார்க்க போறோம். இதையெல்லாமே அந்த ப்ரொஃபசர் போய் சொல்லி கொடுப்பேன். என் நிலைமைய பாத்தியா? +2 முடிச்ச உடனே அவளை என் கையில பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவ கொழுப்பு அடங்கியிருக்கும். அதை விட்டுட்டு காலேஜ் அனுப்புனீல, இப்ப நீ நல்லா படு. தனபாலு, பழசையெல்லாம் கிண்டி கிளறி என்னை கத்தி கதறி அழுவி விட்டுறாடா. அப்புறம் நான் அழுதுடா. மூஞ்செல்லாம் வடுவா இருக்கு. அவ அடிச்சது தானோ? நீ நினைச்சது மாதிரி நடந்தா கூட பரவாயில்ல. அவ மனசுலயே அடிச்சு காரியத்தை சாதிச்சு விடுவா. அப்பா நான் +2 பாஸ் ஆயிட்டேன். அப்பா அப்பா நான் +2 பாஸ் ஆயிட்டேன். ஒண்ணு போச்சா? நீ +2 பாஸ் ஆனா என்ன, ஃபெயில் ஆனா என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா? அப்பா கல்யாணம்லாம் 5 வருஷம் கழிச்சு யோசிக்க வேண்டியது. நாளைக்கு காலையில 2 பேரும் கிளம்பி போய் காலேஜ்ல ஃபார்ம் வாங்குறோம், சரியா? காலேஜ் போறியா? பின்ன +2 முடிச்சிட்டு 10ஆவதா படிப்பாங்க? காலேஜ் தானே படிப்பாங்க. உன் போக்கே சரியில்லை. முதல்ல எவனையா பிடிச்சு உனக்கு கால் கட்ட போடணும். என் செல்ல அப்பா இல்ல, இதே அம்மா இருந்திருந்தா என்ன எவ்வளவு வேணாலும் படிக்க வச்சிருப்பாங்கல்ல. இந்த பாரு, அம்மா வேற சொல்றது, நீலி கண்ணீர் வடிக்கிறது, செத்து 2 பயமறுத்துறது, இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். ப்ளீஸ் பா ப்ளீஸ். பெத்தவங்க பேச்ச கேளு. நான் 2வது வரைக்கும் படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு மேல படிக்க முடியல. எங்க அப்பா வேணாம்டா, நம்ம வகையறாவிலே நீ படிச்ச படிப்பு தான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அறிவாளியா நான் இப்ப இல்ல, அதே மாதிரி இந்த அப்பன் சொல்றது கேளு, நீ நல்லா இருப்ப. லூசாப்பா நீ? 2வது 2 வருஷமும், 3வது 3 வருஷமும், 4வது 4 வருஷமும், 5வது 5 வருஷமும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு முடிஞ்சிருக்கும். அந்த வயசுல அந்த வாத்தியாருக்கே ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கும். போங்கப்பா. தாத்தாவோட ஸ்கேனிங் பார்வையில உங்களுக்கு கடுகளவு மூளைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா. நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, ப்ளீஸ் பா என்ன படிக்க வைங்கப்பா. நான் சொல்றது கேளு, உனக்கு கல்யாணம் தான். அப்பா ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நிறுத்தியா? எப்ப பார்த்தாலும் வகைரா ஜாதின்னு சொல்றியே. உன் பொண்ணு நீ மொட்டை தலையோட பார்த்து நீ அணுவா சித்திரவதைப்படணும். படிப்புன்றது சரஸ்வதி கொடுக்கறது. அதை தடுக்கிற எல்லா அப்பனுக்கும் இதான் கதி. யோ நீ மொட்டை அடியா? யோ நிறுத்துன்னு சொல்லல. ஆத்தா, உனக்கு கையெடுத்து கும்புறேன். என்னை குழி தோண்டி போச்சுறாத. வா, காலேஜில் சேர்த்து விடுறேன். வா வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல. உன் பொண்ணு யூஎஸ்ஏ போறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. 2000 கோடி. என்ன முரசு தனியா உட்கார்ந்துருக்க? வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சோன்னா அமுச்சு வை, உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஏய் என்ன நினைச்சீங்க? தேங்காய் பருப்பு தலையா மூஞ்ச பத்தியா தனியா கணக்கு தண்டவாளம். 2500 ரூபா சார். என்னது, இந்த ஊர்ல டார்ச் லைட்டு 2500 ரூபாயா? ஆமா சார். எதுக்கு போலீஸ் வந்தது? அந்தோனி இங்க வாயா. கம்பீரமா என்னையா 2500 ரூபான்னு என்கிட்டயே கதை விடுற? ஆமா சார், பிறந்த குழந்தை கூட இந்த ஊர்ல டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பாருங்களேன். சார், அங்க சிவப்பு சட்டை போட்டு போறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ஏய் இங்க வாடா. நான் சார், சாரையா கூப்பிட்டீங்க? உன்னதான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸார் போகும்போது சட்டையை தூக்குடா. சார், ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க. தூக்குடானா? எதுக்குடா லைட்டு? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகல்ல எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கைட்டி ஸ்டேஷன்ல சேர வேண்டியது தானே? ஏய் போடா. யோ, இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸ்? என்ன, என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ஐயோ அங்க பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்ப நிப்பான் பாரு. சார், அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார். நாளைக்கு காலையிலேயே 2 பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிடுவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இடியும். என்னடா இது, 2 நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேலே விழலையே. விழும்.
இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். ஏங்க என்ன தெரியல? தெரியல. நேத்து கூட என் ஃப்ரெண்டுக்கு 20 ரூபா தூக்கி போட்டு வந்தீங்களா? அதுக்கு ஏங்க அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவனுக்கு 2000 கோடி வரப்போகுது. அது தெரியாம 20 ரூபா போட்டு அவனை பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க. அவன் பாட்டு சூசைட் ரீசெட் பண்ணிட்டானா? அவங்க பாட்டி உயிரை காப்பாத்துறதுக்காக நான் 20 ரூபீஸ் கொடுத்தேன். இதுக்காக உன் மானம் உள்ள நண்பன் இறந்தான்னா அதுக்காக யாரும் அழமாட்டாங்க. நான் அழுவேங்க, நான் அழுவேன். அழுதுட்டு போ. அதுக்கு ஏன் என்ன டார்ச்சர் நீங்க பண்ற? யாருங்க அவனுக்கு 20 ரூபா கொடுக்கறதுக்கு? அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கற? நீங்க சாப்பிட்ட காஃபிக்கும் நான் பே பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி 1 செகண்ட். இந்தா. என்னது இது? இந்த ஹோட்டல்ல ஒரு காஃபி 25 ரூபீஸ். அந்த 20 ரூபீஸோட இந்த 5 ரூபீஸும் சேர்த்து கொடுத்துரு. வட்டோ. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு காஃபி, அப்படியே அந்த பொண்ணு சாப்பிட்ட பில்லும் சேர்த்து போட்டுருங்க. அழகான பொண்ணு உட்காந்த டேபிளுக்கு ஒரு காஃபி. 2 காஃபி 750 ரூபாயா? காப்பி மட்டும்தான் உனக்கு தெரியும். 4 இட்லி ஒரு வடை 20. புரியலையே. 4 இட்லி ஒரு வடை 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 80 இட்லி 20 வடையா? அவ்வளோ சாப்பிட்ட வயிறு மாதிரி தெரியலையே. பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டா வயிறு தெரியாது. வேற எப்போ தெரியும்? நீ எல்லாம் வேற ஒருத்தன் சாப்பிட்டதுக்கு பில்லு கட்ட சரியான ஆளு. பில்லு கட்டதான் என் பணம் இல்லை. ஓனர் தங்கமானவர், அள்ளி அள்ளி தருவார். போய் வாங்கிக்க. யாருன்னு இருந்தாலும் காட்டு முன்னாடி தனமா அடிக்கிறான். பில்லுக்கு ஒரு 50 ரூபா கழிதான். அதான் சாருக்கு ஒரு 750. ஏன் சார் திருப்பி காசு கட்டலையா? அது அவன் வாயா நீயே கேளு. ஏண்டா ஒரு ஃபிகர் பில்லு கட்டணும்னு சொல்லிச்சு. அதான் சார் நம்பி சாப்பிட்டேன். உலகத்திலே நடக்காத விஷயத்த சொல்றீங்க. டேய் உன்னை விடவே மாட்டேன்டா. எந்த காலத்துலடா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா? டேய் 10 லட்ச ரூபா செலவழிச்சு நாங்க ஹோட்டல் கட்டுவோம். நீங்க ஓசியா வந்து சாப்பிட்டு போறது புது டெக்னிக் கண்டுபிடிப்பீங்களோ? ஃபிகர் வந்து பில்லு கொடுக்கணும்னு. டேய் உனக்கு பசி எடுத்தா கோயில்ல போய் அன்னதானம் போடுறாங்க, கவர்மெண்ட் வாங்கி தின்னு. இல்ல ரோட்ல பிச்சை எடு. உனக்கு நான் தான் கிடைச்சேன். டேய் அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து கூட ஒத்த அண்டா விளக்க முடியாம கருப்பா கிடக்கலடா. அந்த அண்டாவை கையில கொடுத்து வெள்ளைய விளக்க வை. இவனை வெளுத்து உள்ள வை. ராஸ்கல் என்ன பாடுபடுத்துறாங்க. ஏய் 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 நீ யாருப்பாங்க வாப்பா. டேய் நீ காலைல இருந்து எம்புட்டு சாப்பிட்டுருக்க? எவ்வளவு கட்டணும்? சார் ஃபோன் எடுத்துட்டு வரல. உங்க ஃபோன் கொடுத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி பணம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவ்வளவு ஒரு அப்பா டக்கற உங்க அப்பன். ஆமா உங்க அப்பன் பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம்னா எந்த ஊர்? நீயே கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூர்னா டேய் நம்ம ரோத்தா சண்முகம் பையனா நீயே? அடடடா ரோத்தா சண்முகம் பையனா ஏன் பையன் மாதிரிப்பா. டேய் வாடா இங்க உள்ள வா. டேய் இந்த தம்பிட்ட வேண்டாம் பில்லு கட்டது. டேய் இந்த தம்பி என் புள்ள மாறுறா. டேய் யாரா அவன் கேட்டது? நீ யாரா கேட்ட? முதலாளி ரெடிமேட் சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரெடிமேட் இட்லி கேட்டிருக்கேன். இது என்ன ரெடிமேட் உள்ளையா? இவ்வளவு அறிவோட நீ என்கிட்ட வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு உனக்கு கணக்கு முடிச்சு விடுறேன். முதலாளி உங்க அறிவுக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாவே ஆகலாம். பொழைச்சு போட போட. சார் நான் கிளம்புறேன். இருப்பா அப்பாவுக்கு பால் கொலை கட்டினா ரொம்ப பிடிக்கும். 10 பால் கொலை கட்டப்பா. போ கட்டுற பார்சல. அறிவு கட்ட ராஸ்கல். காதை ஏன் கடிக்க வர்றியா? என் பேர் ரோத்தா சண்முகம். சிங்கப்பூர் மலேசியா மக்களுக்கு ரோத்தானா என்னன்னு தெரியும். இந்தியாவுக்கு நான் தான் அறிமுகப்படுத்துறேன். மா அப்பாவுக்கு சிங்கப்பூர் கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரா? ஏண்டா நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லம்மா நேற்று அவரை பார்த்தேன். டேய் வாய முடுறா. சிங்கப்பூர்னாலே உங்க அப்பா சூனிய வச்ச பொம்மையில ஆணி அடிச்ச மாதிரி உடஞ்சு விழுந்துறாரு. ஏமா சிங்கப்பூர் விஷயத்துல ஏதோ மர்மம் இருக்குடா. அன்னைக்கு அப்படித்தான் சிங்கப்பூர் டிவில இருந்து ஒரு பொண்ணு பேட்டி எடுக்க வந்தா. அப்போ வணக்கம். வணக்கம். என் பேர் பாப்பா. நான் சிங்கப்பூர் தொலைக்காட்சியில இருந்து வந்திருக்கேன். உலக தமிழர்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் ஊடுருவி உங்கள் விருப்பம் அறிய உங்கள் இல்லம் தேடி வந்துள்ளேன். பார்த்தா சைனா பொம்மை மாதிரி இருக்க. இவ்வளவு அழகா தமிழ் பேசுற. தமிழ் 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 என்ற சொல்லுக்கு 3 எழுத்து, அதை சொல்லும் உயிருக்கு 3 எழுத்து. நிறுத்துமா. அறுக்கிறது லோக்கல் கத்தியா இருந்தாலும் சரி, சைனா கத்தியா இருந்தாலும் சரி, நாங்க ஒத்துக்க மாட்டோம்.
நீ எதுக்கு வந்த சொல்லு. உங்களுக்கு பிடித்த உணவு வகை, உங்களுக்கு பிடித்த உடை, உங்களுக்கு பிடித்த பாடல் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க சிங்கப்பூர்ல இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம். இத பார்த்துட்டு யாராவது ஏதாவது எனக்கு வாங்கி தருவாங்களா? விருந்தோம்பல நேசிக்கிற தமிழர்கள் இப்படி மாறிட்டீங்க. தயவு செஞ்சு கோச்சிக்காதம்மா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. உள்ள போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? இப்போ அந்த கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல வாங்க. கொஞ்சம் ஓகே 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 கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம். ஓகே மேடம், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேடம். இந்த நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல ஒளிபரப்பாகும் போது ஷூட்டிங்ல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியை பாப்பாரு. என்னது சூப்பர் ஸ்டார் பாப்பாரா? வாவ். சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஸ்பெஷல் வணக்கம். யாரெல்லாம் என் வாழ்க்கையில விளையாண்டாங்களோ மூதேவி அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. நிறுத்திடி நிறுத்திடி. யார் இந்த புலி மூட்டை? He is my husband. Give respect. வணக்கம் சார், நாங்க சிங்கப்பூர் டிவில இருந்து வரோம். சாருக்கு வலி போறோம் போல, அந்த சாவி கொத்த கொடுங்க. சாக அடிச்சிருவேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கல. எல்லாரும் ஓடி போயிருங்க. ஏங்க அவ எவ்வளவு அழகா தமிழ் பேசுறா தெரியுமா? இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறவ தானே வாழைப்பழம்னு சொல்றேன். ஆனா நீ சொல்லுமா? வாழைப்பழம். ஏண்டி சைனாக்காரி வாழையில வாழைப்பழம் நல்லா நுழைஞ்சா என்ன மெய் வந்து வணக்கம் வைக்க சொல்றியா? என்ன ப்ராப்ளம் மேடம்? நீங்க கோச்சுக்கலன்னா நான் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசட்டுமா? 15 வருஷம் நான் அவர் கூட தனியா தான் இருக்கேன். நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீ போமா. சிங்கப்பூர்காரங்களை ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அன்னைக்கு சிங்கப்பூர்காரிய கூப்பிட்டு ரூம்ல தனியா பேசினாரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. பார்த்தா அழுதுகிட்டே ஓடுறா. உண்மையை சொன்னேன். மானஸ்தன் கவரிமான் மாதிரி உன் புருஷன். தெரியும். லாஸ்டா இந்த சீப்ல சீவனது நீங்க தான். டேய் வாடா. அம்மா தாயே மகமாயி பராசக்தி அன்னபூரணி அகிலாண்டேஸ்வரி குடுமா குடு. வண்டி நித்ரா அங்க பார். இந்தாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. கஷ்டம் இதை நீ புடிச்சுக்கோ. என்ன நஷ்டம் நான் இதை புடிச்சுக்கோ. கஷ்டம் இதை வச்சுக்கோ. ஐயா, போன வாரம் உங்களுக்கு டிஃபன் ஸ்பான்சர் பண்ணார்ல, அவரு இவர்தான். ஐயா தர்மபுரமே மகாராஜா, நீ நல்லா இருக்கணும். உன் லவர்த்து நல்லா இருக்கணும். வயிறார பசியாத்தன இளைய தளபதி. ஒரு நிமிஷத்துல நம்ம தலைவரோட பட்டத்தை நமக்கு வாங்கி கொடுத்துட்டாலே. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் எங்க போனாலும் பின்னாடியே வர முறைச்சு பாக்குற. என்ன லவ்வா? என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா? ஃப்ரெண்டாவா? ஃப்ரெண்டுன்னு சொல்லி தப்பிச்சுட்ட. சரி, நான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னா 2 பேருக்கும் ஒரு டீல் வச்சுக்கலாமா? வர வெள்ளிக்கிழமை முழுசா என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். வெள்ளிக்கிழமைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். மாஸ்டர் நீ ஒண்ணு. யோ, இன்னும் பேப்பரே தான் பார்த்துன்னு இருக்கிறீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சே, அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா மாஸ்டர், டீ போட்டீங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார். லாஸ்டா என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றா. அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு. இத நான் ஓபன் பண்ணோம். வாய் தர நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவோம். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரலாம் கலாய்க்கிறான்.
அடிடா அவல உதடா அவல வெட்றா அவல சார் செல் எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க. இது செல் இல்ல FM. சார் இப்போதான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எஃப்எம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. காரைக்காலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ஆமாம், எதுக்கு போற? குடிக்க போறேன். டேய், நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து கொடுக்கணுமா? போடா. அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? 2 டிக்கெட்டாக எடுத்து தட்டுமா? போடா. ஆச்சண்டான மூஞ்சி. போடான்ற. தில்வாலே துனியா ராஜா இந்துஸ்தானி கோச்சி கோச்சி ஓத்தாக்கே ஏக்மார் தோத்து கூட. வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார். அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இந்த கூப்பிட்றேன் சார். யோ இடிமுரசே, அவனை யோ பார்க்க. இடிமுரசே, என்ன சார்? வாயா அங்க ஐயா கூப்பிட்றாரு. சார் நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்கிறீங்க. வாயா சீக்கிரம். ஸ்லோவா வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்க. சார் வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஏமா, இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவனை ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிட்ட. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா. என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயத்த போன வாரம் வாரமலர்லயே போட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா சார், இத பாருங்க, காண்டாமிருகத்துக்கும் கழுதைக்கும் காதல். மச்சான், கஸ்டடி தான் கிடைச்சது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 15,000 ரூபா கொடுத்து வாங்கினான். அவனுக்கு தெரியாம காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். நீ யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு பத்திரமா கொடுறா. டேய் பத்திரம்டா. தேங்க்ஸ் மச்சான். 15,000 ரூபா சீடினா கண்டிப்பா அது பலான சீடி தான். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வா வா, எப்படி ரூமுக்கு தானே வருவேன்? எப்படி இந்த டிவில தான் போட்டு பார்ப்பான். ஏன் ஊச்சி மண்டையில் கிருங்குது, ஒன்று நான் பார்க்கல டர்ருங்குது டர்ருங்குது. Welcome everybody. My name is Niharika and I am your இங்கிலீஷ் tutor படத்தை for போடுவானு today's பார்த்தா lesson. எவ்வளோ Today ஒருத்தி we're going to talk about இங்கிலீஷ் சொல்லி our தர படத்தை wonderful போட்டு family. பார்க்குறான். Now we all love spending என்னடா? quality time with our இங்க என்ன family பண்றப்பா? members, right? உடனே அடிக்க வந்தேன், When it comes அப்படியே to அசந்து தூங்கிட்டேன். talking about them, வர வர உன் போக்கே சரியில்லை. because we don't ஏன் know the ஊச்சி exact மண்டையில் situations கிருங்குது, that you share with them. ஐயோ, So in today's lesson, ஒன்று we நான் are going பார்க்கல to learn the டர்ருங்குது different people of your கிருங்குது. family. கல்யாணம் ஆனது தனி Now, கொடுத்துன்னு போயிட very வேண்டியதான். often you might have come across this question. சாமி, இன்னொரு முறை அந்த கந்த சஷ்டி கவசத்தை போடுங்க சாமி. இது வர 3 தடவை போட்டாச்சு. மணி 9 ஆச்சு. நடைய சாத்தணும். சத்த கிளம்புங்க சாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என் பொண்ணு இங்கிலீஷ்ல பேசி பேசி என்னை கொன்றுவா. 9:30 மணிக்கு காலேஜ் போயிடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் போடுங்களேன். ஐயோ, வெள்ளிக்கிழமைல ஒரு தடவை என்ன, 3 தடவை போறோம். உள்ள வாங்க. போடுங்க போடுங்க. அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இங்கிலீஷ்ல போடுன்றான். ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீ ஊருக்கு புதுசு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. சுப்புலட்சுமி காலேஜ்க்கு போகல. ஆளுங்களை வெளியே பார்த்துட்டா இங்கிலீஷ் பேசி பேசியே கொன்றுவா. இங்கிலீஷ் தெரியலனாலும் விட மாட்டா. இப்படிதான் பேசி பேசியே 2 பேரை மென்டல் ஆஸ்பத்திரி காமிச்சிட்டா. நீ வா உள்ள. As usually, this Friday also band.
தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் முருங்கக்காய் வெங்காயம். தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் வெங்காயம். பிரிஞ்சால் டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோ பீன்ஸ் சில்லி கேரட் பீட்ரூட் பீன்ஸ் சில்லி. ஓகே, யூ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட்? ஐ ஏட் பொங்கல். ஓ, ஸ்லீப்பிங் டோஸ்? குட். யூ? I had idli. இட்லி? Yeah. மச்சான் பீட்ரு. Everything will happen in public places. Don't bother. You continue. Okay. If I accept your friendship, what will you do for me? மச்சி நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீனா எனக்காக நீ என்ன பண்ணுவ? மச்சி உனக்காக என்ன வேணா மச்சி என் ஜீன்ஸ் துவைச்சு 1 வாரம் ஆகுது. ஏன்னா என் ஜீன்ஸ் அவுத்து தர துவைச்சு தரியா? 1 minute. Hey. ஏய் யார் மேல கை கால் வைக்கிறா? ஹலோ, இடிமுரசு. சொல்றா சகலா, பொம்பளை வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீ எங்க இருக்க? சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனான்ல, அவன் அப்படிதான் மாட்டிருப்பான். டே லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா. காலேஜ்ல 5 பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர 1 மணி நேரம் ஆகும். நீ ஒன்று பண்ணு, அந்த 4-5 பேர் சொன்னல அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்க, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. சீ, நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒன்னு தெரியும்டா. உன் மண்டையில மூளையே இல்லைன்னா அவன் கிட்ட படிச்சு சொன்ன கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்லா அடி வாங்கட்டும். முதல்ல போனை வைடா. சீ. டேய் ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு நான் தெரியும். இங்க இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. அருண் சார். அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடல? இல்லை சார். அவனை கூட்டிட்டு 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓகே சார். போடா. சட்டையை போடுறா. பேச தெரியாதவனா நீ? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது? உட்காரு. ஹலோ. அறிவில்லையா? வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சொல்லு. குழந்தைகிட்ட ஃபோனை கொடு. எதுக்குமா ஃபோன் பண்ண? ஓஹோ, அப்படியா? உன் மேலே சத்தியம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச வராது. உயிரே போனாலும் வேறு மொழியில் பேச மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம். நீ நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? இன்னொரு முறை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாத. அப்பா இங்கே ஸ்டேஷனில் ஒர்க்கில் இருக்கேன். வெய்மா. சொல்றது கேளு. இன்ஸ்பெக்டர் என் டாடி சொந்தக்காரர். ஈவினிங் வந்து வீட்டில் பேச படிச்சுட்டு போறாரு. சாரி சார், சாரி சார். சாரி. கிளம்பியா? கூட்டிட்டு போமா. தேங்க்யூ சார். சார், மை ஐடி. தேங்க்யூ. பாத்துமா, உங்க அப்பா மானஸ்தன். சார், காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட.
சார் நீங்க அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ நாயரே டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்கு ஆகாது சார், இது வேலைக்கு ஆகாது. ஐயோ சார் உங்களை சொல்ல சார். இல்ல சார் நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்கு ஆகாது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்கு ஆகாது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போறியா? எச்ச பண்ணிட்டேன் பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய் ஒரு 10 ரூபா என் கையில இருக்குது உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா அதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. சை என்ன ஜீவரத்தனம் ஒரு கொளுத்த ஆட்டோட வர்றான். இன்னைக்கு பழிதான். வாங்க வாங்க. தம்பா சொல்லு. சார் பேர் சேகர். நம்ம அண்ணங்கிட்ட கிழக்கு இந்தியா கம்பெனி பத்திரம் வாங்க வந்திருக்காரு. நல்ல ரூமா கொடு. பேர் என்ன சொன்ன? இப்போதானே என் சொன்ன சேகர்னு. ஏதோ உங்க வாயால சொல்ல மாட்டீங்களோ? சரி அட்ரஸ் சொல்லு. நம்பர் 7 சுடலை மாட வீதி, காந்தி நகர், திருச்சி 2. டே கணேசா, அந்த 110 ரூமை திறந்து விடுறா. சரிங்க. சரி வாங்க போலாம். என் பேர் தான் கணேசன். இவன் ஓனர் இல்லை. தெரியும். என்னையா அந்த லாட்ஜில் எல்லாமே ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க. பின்ன என்ன மாதிரி அளவா இருப்பாங்களா? எங்க உன் முகத்தை கொஞ்சம் காமி. சரி கிளம்பு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் போ. சரி. சார் நீங்க குடிக்கிறதுக்கு கேரளாக்கு ஹெல்ப் பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? என்னடா எல்லாரும் ஒரு மர்மமாவே பேசிட்டு இருக்கீங்க? சார் நீங்க டீ சாப்பிடுறதுனா பக்கத்துல நாயர் கடை இருக்கு. கேரளாக்கு ஹெல்ப் பண்றீங்க. பீரு பிராண்டி சாப்பிடணும்னா பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ரெண்டுத்துல எதை குடிக்கிறீங்க? போய் 2 டீ எடுத்து. ஓகே சார். காசு பணம் என்ன சார் ஆனால் 5 நிமிஷத்தில் செல்லர் போயிடுவோம் சார். போய்ட்டு உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் சார். ஓகே சார். யாரையா செல்லரு? நீதாயா? இன்னும் பத்திரமே கைக்கு வரலையே ஐயா. அதான் 5 கோடி இருக்குல்ல. ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெடிடேஷனில் உட்காந்துருவான். அப்போ போய் கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை கேட்டால் கொடுத்துருவான். என்ன கோபமாக பேசுவான், நம்ம தான் கொஞ்சம் குனியணும். சரியா? அதனால என்ன 15 கோடி லாபம் வருதுன்னா முட்டி போட்டு காலில் விழுந்தாவது. ஐயோ வியாபாரத்தில் என்னைய மிஞ்சிரோ போல. சார் டீ 2லயும் சுகர் போடல. நான் சொல்லவே இல்லையடா. உங்க முகரைய பார்த்தாலே தெரியுது சார். ஏய் எனக்கு சுகர் இருக்கா? சாதாரணமா பாடி எரியனாலே 3 மணி நேரம் ஆகும். அதுவும் சுகர் வந்த பாடி எரினா 12 மணி நேரம் ஆகும். வெட்டியும் அசிங்கமா திட்டுவான் பாரு. உனக்கு சுகர் வேணும்? வேணாம் பாப்போ. இனி எப்பயும் சுகர் போட்டே சாப்பிட மாட்டான். பார்த்து உட்காருங்க. ஏய் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல? இல்லை சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டு. என்ன சாவ போறியா? ப்ளீஸ் சார், படிக்கிற பசங்க மியூசியம். உள்ளவா. என்ன படிக்கிற பசங்க மியூசியம்? படிக்கிற பசங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை பார்த்தா நாட்டுப்பற்று அதிகமாக வரும் சார். அதுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போற? உன்னை பாராட்டுறையா? டே பத்து, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. உங்க கையாலே அரிசியை போடுங்க. இன்னும் சந்தேகமா? அரிசி குதிக்குது இல்ல, கொடுங்க. ஜீவா கூட்டிட்டு கிளம்பு. நன்றி சார். வாங்க.
சார் பத்திரம் பத்திரம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயா. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு. ஹலோ சார். செல்ல இருக்கா சார், கொடுக்குறேன் சார். பையர் லைனில் இருக்கார், பேசு. கிழக்கிந்திய கம்பெனி பத்திரம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அரிசி எத்தனை சென்டிமீட்டர் குதிக்குது? 2 சென்டிமீட்டர் குதிக்குது சார். நீங்க அங்கேயே இருங்க, 20 கோடி ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார். சார் ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஐயோ பையர் காலையில் வராரு. 20 கோடி ரூபா. யோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுய்யா. என் கடனெல்லாம் தீந்துருச்சியா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன மறக்காம தான் சரி. மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். கதை சாத்திக்கிங்க, நான் காலையில் வரேன். ஓகே சரியா? பார்த்துங்க, கவனமாக இருங்க. சரியா? நல்லா லாக் பண்ணிக்கிங்க. டேய் உன்னதான்டா ஸ்கூலுக்கு பத்திரம் வாங்கிட்டு போறியா? ஏண்டா முடிச்சவைக்கு முல்ல மாறிக்கலாம் நான் தாண்டா தலைவன். நீ இங்க வந்து வியாபாரம் பண்ணி 15 கோடி ரூபா லாபம் எடுத்துட்டு போயிடுவேன். உங்க அப்பா என்ன சயின்டிஸ்டாடா? இருடியன்னு தேடி வரீங்க. இங்க அரிசி குதிக்கிறத உத்து உத்து பாக்குறீங்களே. உங்க வீட்டு உலையில என்னைக்காவது அரிசி குதிச்சு பாத்துருக்கீங்களாடா? உழைக்காம கோடி கோடி ரூபா சம்பாதிக்கணும். நான் கெட்டவன் தாண்டா. உன்ன மாதிரி ஆளுங்களை கலைய புடுங்க வந்தவன். குதிக்காதுடா. என்ன போலீஸ் கிட்ட போயிடுவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை கட்டின பாவத்துக்காக என் கழுத்துல இருந்த தாலியெல்லாம் கழட்டி கொடுத்தேனே. என்னைக்காவது ஒரு நாள் சம்பாதிக்க மாட்டியா? கடைசியா இருந்தது 5 ஏக்கர் நிலம்தான். அதுல விவசாயம் பண்ணலான்னு உன் காலில் விழுந்து கதறினேயா? கேட்டியாயா? இடியோன்னு தேடி போய் ஏன் வாழ்க்கையும் தொலைச்சிட்டியா? உன்ன மாதிரி கையால் ஆகாத ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் இதாயா கதி? நல்ல வேளை, ஒரு விஷயத்துல நான் பெருமைப்படுறேன். உன்னால எனக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியல. கொடுத்திருந்தா நாளைக்கு அதுவும் பிறந்து நாட்டை கெடுத்திருக்கும். இவன் நினைச்சிட்டு இருக்கான் மந்திரம் மாந்திரிகம்னு மயங்கி இவ பின்னாடி வந்துட்டேன்னு. அது இல்லையா, உன்னை நம்பி ஒரு பொம்பளை இருக்கான்னு ஞாபகப்படுத்தி உன் மூஞ்சில காரி துப்பதாயா வந்த. உன்னை நம்பிதான் மஞ்ச பூசிருக்கேன், உன்னை நம்பிதான் என் பொட்டு வச்சிருக்கேன். இவன் கூப்பிட்டா நான் வந்துருவேனா? ஓபன் பண்ணியா? வேண்டாம் சார், நிர்வாணமா தூங்கிட்டான். யோ மானமில்லா மரணம் மானம் உள்ளவர்களை திருத்தட்டும். தேடாதீர் இருடியம். பேப்பர்ல போட்டோ வந்ததா? எஸ் சார். ஃபோன் ஏதாவது வந்ததா? சார் எஸ். நாம கொடுத்த நியூஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஏன்? ஏன்னா இது நாம கொடுத்த நியூஸ். போலீஸுக்கு அகேன்ஸ்டாக நியூஸ் வந்திருக்கு. இதை படிக்கிறவங்க யாரும் போலீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. தினத்தந்தி பத்திரிகையில் கொடுத்த செய்தி நிஜமா சார்? ரிப்போர்ட்டர் செல்லை ஆன் பண்ணானா உடனே தாளக்குடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, திருக்கழுகுன்ற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். நியூஸ் கொடுத்தது கன்ஃபார்ம் தான் சார். பட் ரிப்போர்ட்டரோட செல்ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கார்த்திகேயன், இந்த கேஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் செயல்படுதுன்னு நினைக்கிறேன் சார். கம் லெட்ஸ் கோ. ஏய் சார். திருட்டு செல்போன் வாங்கி வைக்கிறது நீதானே? நான் இல்லை சார். இம்ரான் நசீர் நீதானே? நான் இந்த கடை ஓனர் சார்.
ஸ்டேஷன்ல வச்சு உதச்சாதான் உண்மையை சொல்லுவியா? என்ன சார் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நேத்து உங்ககிட்ட வந்த செல்போனை எடு. கடையில வேலை செய்யற பையன் ஏதாவது தெரியாம இந்த மாதிரி மாட்டினா கொலைகேசியா? நீயும் தான் உள்ள போவ. சட்டத்தை மதிக்க கத்துக்க. சிவரஞ்சனி, இந்த மொபைலோட IMEI நம்பரை வச்சு இதை யூஸ் பண்ணவனோட செல் நம்பர், அட்ரஸ் எடு. சார் இதான் நீங்கள் கொடுத்த IMEI நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவனோட ஃபோன் நம்பர் வித் அட்ரஸ். காசு பணம் கொட்டு மணி. நான் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறேன். சைபர் கிரைமா? வாய்ஸ் சூப்பராக இருக்கு, சொல்லுங்க. சார் ஜொல்லு விடுறான் சார். போலீஸ் அடி வாங்கணுமா? உண்மையை சொல்றா? ஆமாம் சார், என்கிட்ட 2 செல்ஃபோன் இருந்தது, கஷ்டத்துக்கு ஒன்று விற்றுட்டேன். அது கூட சைபர் கிரைமில் வருதா சார்? நீங்கள் தந்திலையாவது விளம்பரம் கொடுங்க, இல்லை இன்றிலையாவது விளம்பரம் கொடுங்க. இந்த ஃபோன் கூட அவனு தான்யா, அவனை தேடி யாரும் வரமாட்டாங்க. இதுவரைக்கும் சந்தேகப்படும்படி இந்த ஊர்ல எந்த FIR-ம் பதிவாகல. மார்ச்சூர்ல இது வரைக்கும் 23 பேரை அனாதை பணமா புதைச்சிருக்காங்க. இந்த ஊரில் லேடிஸ் எல்லாம் யாரோ ஒருத்தருக்காக பயப்படுறாங்க. கடைசியா சூசைட் பண்ணிக்கிட்டவன் கூட தேடாதீர் இருடியம்னு எழுதி வச்சிருந்தான். இருடியம் இருந்தா கோடீஸ்வரன் ஆகலாங்கிறது இந்த ஊர்க்காரங்களோட வியாபாரம். நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது வரைக்கும் எங்கள் டீம் எல்லாமே சக்ஸஸ் தான் பண்ணியிருக்கு. 1 செகண்ட். மிஸ்டர் மணிமாறன். மணிமாறன். செல்வகுமார். முகுந்தன். நந்தினி. சிவா. சுப்புலக்ஷ்மி, யூஎஸ்ல இருந்து சிஸ்டர் கால் பண்ணிருந்தாங்க. பாஸ்போர்ட் ரெடியா இருக்குல்ல? எஸ் மேடம். பாஸ்போர்ட் நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. வீசா 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிடும். தேங்க் யூ so much. அப்படியே 2.5 lakhs ரெடி பண்ணிக்கோ. 2.5 lakhs ஆகுமா? ஓகே மேடம், நான் எப்படியாவது கேஷ் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். என்னோட NRI பணத்தை எங்க அப்பா கிட்ட கொடுத்து அதுல அவர் டெவலப் ஆகி அதை பார்த்து ஊர்ல இருக்கிற 10 பேர் USAக்கு வந்தா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க மேடம். தேங்க் யூ so much. யே! எங்க போச்சு? இல்லையா? அப்பா, என் பாஸ்போர்ட் மட்டும் கிடைக்கலன்னா உங்களை அப்படியே. ஐயோ எங்க ஆளா காணோம்? வேற எவன் ஒன்றா போயிட்டாளா? தோண்டாலே. ஹாய் டார்லிங், பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க? சரளா, என்ன வார்த்தை சொல்ற? இதையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ குறும்பு. என்னாச்சு? எறும்பு. கடிக்கிட்டேன். நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. தேங்க்ஸ். நீ ஆக்சிஜன்னா, நான் ஹைட்ரஜன். நான் 2வது ஹைட்ரஜன். இவன் யாரு? 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன், 2 சேர்ந்தா தண்ணி H2O. அது எச்சு தூப்ப போறியா? சரளா, தூரம் வா, எச்சு தூப்பறா, நான் மூஞ்ச முடியும். ஐயோ டார்லிங், அது இல்ல, H2O. ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். கோடீஸ்வரரா? டார்லிங், நீங்க கோடீஸ்வரரா? நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா? பஸ் தான். பஸ்ஸா? ஓ, பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க தான் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். வாங்க மேடம், நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. டேய், நானே இப்பதான்டா சரளாவை கரெக்ட் பண்ணேன். ஏன்டா குழுக்குள்ள பொந்து வைக்க? கோடீஸ்வரன், உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி நில்லுங்க, கைய கட்டுங்க, மேல பாருங்க. மேடம், அண்ணன் ஆடி கார் வாங்கினா பென்ஸ் கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான். பென்ஸ் கார் வாங்கினா ஆடி கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான். அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது. அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு.
கொஞ்சம் ரிச்சா தெரியட்டுமேனு ஜீரோ டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா ஜீரோ டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். இவ்வளவு ஏங்க அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் குரங்குகிட்ட இருந்து பிடிங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போதுமான போதும். போடா போடா. டார்லிங், நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப அவசந்துட்டீங்க. இந்த கார்டுல இருக்க 6 சுருக்கெழுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தான். பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல, மூக்கில் முடி விட்டு போயினே இருக்கா. என்ன இது பீஸா பாவாயா? என்னது இது ஒண்ணுமே புரியல. அண்ணே, வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது பீஸா பாவாயா? புரியலையா? பீஸா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதல கெடுக்க விட மாட்டியா நீ? அண்ணே, சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக் விடுறதும், நீங்க காட்டி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிதே. டேய், அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்தை கார்த்தி, 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சிக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு, அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டான்னு கேளு போ. அடிதானே இவ்வளோ? அதே தானே நானும் கொடுப்போம். போடா மூஞ்சி மகரே, இந்த பிச்சை காட்சி என்ன கொடுத்துட்டு போய்க்கிறா. பீஸா பாவா என்னவா இருக்கும்? இன்னும் அவ்வளோ காணும். பார்சல் ஊசிட போது நீயாவது எடுத்துக்கொண்டு கொடு. சோற்றால் அடித்த பிண்டங்கள். எத்தனை சனிக்கிழமை உனக்கு நான் விரதம் இருந்திருப்பேன், ஆனா நீ என் யூஎஸ்ஏ கனவை கழிச்சுட்டல்ல. நீ சத்தியமா உன்னை கும்பிடவே மாட்டேன். வந்துச்சுடா நாஸ்தா. மகாராஜா தர்மபுரமே வாழ வச்சவரே. ஐயா வயிறார வாசரையா. அம்மா நல்லா இருங்க, உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. சனிக்கிழமை பார்சல் வாங்க வருவ, ஏன் வரல? இது சாமி இல்லப்பா, வெறும் கல்லு. நீ என்ன தீக்கால சேர போறியா? இல்ல, நான் கடவுளை மறந்துட போறேன். ஏன் இந்த திடீர் முடிவு? எவ்வளவு வாட்டி இந்த சாமிக்கு நான் அங்க பிரதட்சணை பண்ணிருக்கேன், விழுந்து விழுந்து நான் கும்பிட்டுருக்கேன். சனிக்கிழமை ஒரு பொழுது இருந்திருக்கேன். என் பக்கத்துல இருக்கிறவங்களாம் சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது எனக்கு வாய் ஊறும். ஆனா நான் அதெல்லாம் மறந்துட்டு வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்லாம் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்துக்காகவாவது இந்த சாமி என் லட்சியத்துக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. எல்லாமே போச்சுப்பா. என் பாஸ்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிச்சு. பெண்ணா, உன் பாஸ்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தானே இருக்கு, நான் பாத்துக்கிறேன், சரியா? ஏன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உத வாங்கினது மறந்துட்டியா? எப்படியோ எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்தா நான் கேட்டா தருவியா? முதல்ல நீ எடுத்துட்டு வந்து கொடு, அதுக்கப்புறம் நீ கேட்காததையும் தர. எப்படி காசு கொடு மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான். என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய், ஆளை விடுறா. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடுவோம் போல்றது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீரு பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசை யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா, மாற்றிட்டாங்கடா. என்ன இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கு? பீஸா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேக்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல,
என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்யூ போடா. டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்ட் போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டைன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன். அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குறா. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரளா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரளா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த வர்றாளோ? அர்னால்ட், அர்னால்ட், கம் கம் கம், ஸ்வீட் பாய். வணக்கம் பையரவரே. ஏய் சரளா, உனக்கு நாய் பேசலாம் தெரியுமா? குரல்ல பழகுறேன், இது தெரியாமையா? அர்னால்ட், சிட் சிட் சிட். எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரளா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. ஏ டாம் அண்ட் ஜெரி. ஏ நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பைரவரே, தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க. இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ காதல அந்த சுருக்க எழுத்துக்கு விரிவாக்கத்தாவது சொல்லிட்டு போடி. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ. அவ சொன்ன சொல்லே போதும், கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஹை குடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் மூஞ்சியெல்லாம் 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க, திரும்ப திரும்ப பார்க்குறீங்க. நீ இப்போதான் என் கண்ணுக்கு ஹீரோவா தெரியற. அப்போ என்ன லவ் பண்ணுறியா? சேச்சே, நோனோ. என்னோட ட்ரீமே நான் யூஎஸ்க்கு போறது தான். உனக்கு நான் அவ்வளோ முக்கியமா இருந்தா நீயும் என் கூட யூஎஸ்க்கு வா. ஆனா அதுக்கு முன்னாடி அங்கேயே ஒரு வேலையை தேடிக்கிட்டு லவ் பண்ணு. என்ன? ஏங்க, நீங்கள் சொன்னால் நரகத்துக்கே வருவங்க. யூஎஸ் வர மாட்டேனா? ஆனால் உங்கள் வீசா டிக்கெட் செலவெல்லாம் நான் தான் பார்த்துக்குவேன். ஓகே, ஆனா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். என்ன? நீ எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிருந்தாலும் ஏன் சேலரியை நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுவேன். அதை நீ கண்டிப்பா வாங்கணும். ஓகேயா? நீங்க நான் சொன்னா உதடு கூட ஒட்டாது. நாம்னு சொல்லுங்க, உதடு ஒட்டும். நீ ரொம்ப ஒட்டாத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓகேயா? போலாமா?
டெஸ்ட் பண்ணி காமி. 10 கோடி கேஷோட வந்தால் தான் டெஸ்ட் பண்ண முடியும். இரிடியம்லாம் உண்மையில இருக்கா? சிவா, சொல்றா. அதுக்கு முதல்ல டார்ச் அடிச்சு நான் தான். அதான் என் கை இப்படியாச்சு. அவ்வளோ பவர். நாளைக்கு 10 கோடியோட வர்றேன். உன் கையை எதுக்கு வெட்டினாங்க? காசு என்னும் போது 2000 தானே குறைஞ்சது. பணம் எங்க? காரில் பணம் இருக்கு, காமிக்கிறேன். காமி. 10 கோடி ரூபா பணம். என் பொண்டாட்டி டிரைவர். போச்சா? டிரைவர் கிணத்துல விழுந்துட்டான். ஹாய். என்ன பாச்சு? பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எல்லாமே ரெடி. ஆனா பணம் தான். கவலைப்படாத, பேங்க் லோன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிரும். பேங்க் மேனேஜர் நல்லவனா இருக்க போய் விஷயத்தை கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் சொத்தை எனக்கு தெரியாம அடமானம் வச்சு லோன் வாங்க போறாரா தர. இன்னைக்கு ஒரு கொலை விழுக போதடி, இடையில வந்து தடுத்த. இதையே எத்தனை தடவை காதல கேக்குறது? ஏய் இல்ல, அப்பனா அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக சொல்றியா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா மட்டும் ராத்திரில தூக்கம் வராம எப்படி போகுது? நம்ம சீரியஸா பேசுறோமா இல்ல காமெடியா பேசுறோமா? இதுல பையனை வர வரட்டணும். இதெல்லாம் நடக்குமா? ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானே கஷ்டப்பட்டு பேங்க் லோன் ரெடி பண்ணா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்க. நான் உனக்கு பந்தவன் தானே? மா மா என்னடா விரத்தில ஏதாவது பதில் சொல்லிட போறேன். தம்பி இங்க வாப்பா. வான்றேன், உட்கார்றா. உனக்கு எதுக்குடா 5 லட்சம்? பா எனக்கு என் லவ்வர் தான் முக்கியம். அவ கூட நான் யூஎஸ் போனால் தான் என் லவ் சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீ வெளிநாடு போகக்கூடாது, வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாது, இங்கே இருந்து உப்பு வைக்கணும்னு சொல்லுவேன். டேய் உங்க அப்பா ஏன்டா வெளிநாடு வேணாம்னு சொல்றது தெரியணும்ல? இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் துரத்துறதுக்கு சொந்தம் பண்ணல இந்திய ரத்த சிந்தனை வரலாறு படிச்சிருப்ப. ஆனா வெளிநாட்டுல போய் ரத்த சிந்தனை இந்தியனோட பூகோளத்தை பாருடா. யோ இது ரெஸ்ட் ரூம் இல்ல, வேஸ்ட் கீழே இருக்கியா? நல்லா பாருடா. என்னப்பா சதை இப்படி உரிச்சு உரிச்சு எடுத்திருக்காங்க? என்னப்பா நான் கேட்குறேன், லைட்டை பார்க்குற. நீயும் பாருடா, அப்பதான் பிளாஸ்பேக் போட முடியும். என்னப்பா நீயும் நானும் ஒன்னா தான் படித்தோம். உனக்கு 4 ஏக்கரு, எனக்கு 4 ஏக்கரு. ஆனா நீ தகதகன்னு மின்றியே. 3 முறை சிங்கப்பூர் பயணம், 3 அடுக்கு வீடு, 3 மீன் பண்ண. அவ்வளோ காசா? அதுக்கு ஏன்டா நீ வாய பழக்கிற? இங்க பாரு, சிங்கப்பூர் மோதிரம் இதுலயும் டைம் பார்க்கலாம், சிங்கப்பூர் வாட்சு இதுலயும் டைம் பார்க்கலாம், எல்லாம் 24 கேரட்டு. இங்க பாரு, இப்ப பாரு ஒன்று விழுகும் பாரு. இது என்னது? சாக்ஸு. அட கருமம் பிடிச்சவனே, சிங்கப்பூர் ஜட்டிடா, போட்டும் போடாத மாதிரியே இருக்கும். இந்த கருமத்துக்கு தான் இதை எப்பவுமே போடுறதே கிடையாது. யோ இதெல்லாம் ஒரு பெருமையாயா? சிங்கப்பூர் சொர்க்கமியா. அங்கே சைனாக்காரர்களா இருக்காளுங்களே, அவளுக்கு இதை மட்டும் தாயா போடுவாளுங்க. அப்படியா? ஏ உடனே பார்க்கணும் போல ஆசையா இருக்கியா? வர்றியா? ஆனா பாஸ்போர்ட் இல்லையே. விடு, நம்ம பாயிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவோம். பாயிட்ட சொல்லி என்னை எப்படியா அனுப்பிச்சுடு. சலாம் அலைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இவர் நம்ம நண்பரு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போடணும். பாஸ்போர்ட் அதை நீங்க ரெடி பண்ண மாட்டீங்களா? உரிச்சிடுவோம். உரிச்சதா? புனிடா You are cheating fellow. 3 rows of punishment. நீ சொன்ன ஃப்ளாஷ்பேக்கில் 3 கோடு தான் இருக்கணும், ஆனால் 5 கோடு இருக்கு. 4வதா அவசியம் சொல்லணுமா? ஏண்டா நீ யாரோட பாஸ்போர்ட்டை உரிச்ச தெரியுமா? அஞ்சாவது கோடு மட்டும் ரொம்ப பள்ளமா இருக்கு. சொல்றேன், ஆனா நீ எந்த தீவிரவாத இயக்கத்தோட சேர்ந்து சிங்கப்பூரை குண்டு வச்சு தகர்த்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இந்தியன் எங்க நாட்டை அசிங்கப்படுத்துறதுக்காகவே சட்டி போடாம வந்திருக்கியா? நீயே ஒரு தேச துரோகி, இதுல நாட்டுப்பட்டு ரொம்ப தான் பீத்திக்கிற. இவன் அழுவான பிளாஸ்பேக் சொன்னா இதுவும் காமெடி ஆச்சே. மகனே, நம்ம குலதெய்வம் கோயிலில் நம்ம குடும்பத்திலேருந்து யாரும் வெளிநாடு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நீ அடிக்கடி ஆசையாக கேட்பியே, என் கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்பியே. அதுக்கு வழி இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்க அடிச்ச அடியில் நரம்பு கட்டாயிருச்சு. மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, இல்லைங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சிட்ட விடுமா. சொத்தை கட்டிட்டு நீங்களே அழுவுங்க.
எங்க நம்ம நம்ம பையன் போறாங்க. அவன் போனா போயிட்டு போறான். நீ என்னை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா. எங்க ஜோடி அங்க போலாமா? ஆளுகளை மாத்திடுவாளோ? இடி முருசு, நான் அப்ரைசர் பேசுறேன். நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன். அப்ரைசர்னா பொருளை மதிப்பிடுறவன். இவன் எதை மதிப்பிட போறான்? இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே, அது இவன் கிட்ட தான். இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து 1000 கோடி 2000 கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வலது காலத்தை இடி வச்சு முருசு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுருசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சிதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்போ என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவன. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனா கறியா? இடி முருசு சார், வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்துலாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? திருப்பூர் ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன்டி. யோ என்னையா இது? சார், ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு. நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீ-ஷர்ட்டை. அது சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்டக்கூடாதா? சார், நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு. இப்போ பார் என்ன சார் பண்ண போறீங்க? ரொமான்ஸ். இடி முடிச்சு அந்த காலத்துல உங்க தாத்தா கை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ என்னடா? வாட்? சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். வணக்கம். பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? வணக்கம். பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? வணக்கம். வணக்கம். பொண்ணு அம்மா மாதிரி இருப்பாங்களா? செல்லம், பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? அவங்க ஆயா மாதிரி. பையன் நான் ஏடா கூடமா பேசுறானே. ஏமா செருப்புல இட்டு வச்சிட்டு இருக்கற? நீதான் எனக்கு மாப்பிள பாத்தியா? மாப்பிள மரியாதை. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? எரும மாடு. பிசாசி மாதிரி ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கியே, அதுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து மாப்பிள பார்த்தாலே ஔவையார் ஆனாலும் கல்யாணம் ஆகாது. அந்த வேலைய பாரியானா ஏன் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற? சொல்லு சொல்லு. இன்ஸ்பெக்டர் தான் உனக்கு மாப்பிளை பார்க்க சொன்னாரு. எது? அவன் இன்ஸ்பெக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? அவன் சொன்னா நீ ஏன் எனக்கு மாப்பிள பார்த்த? சரி சரி, நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். ஓய் நில்லு. போயிடுவியா நீ வீட்டுக்குள்ள? போயிடுவியா? போயிடுமா. போ வீட்டுக்குள்ள ஓடி போ. திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போய். மாயாண்டி நீ பாவண்டா. வெளியில என்ன அராஜகம்னு எனக்கு தெரியும். அம்மா தாயே, உன் ஸ்பீக்கர் மட்டும் ஆன் பண்ணாத. உன் காலில் கூட விழுகிறேன். இந்த புடவை கட்டிக்குவா. இவளும் புடவை கட்ட யோசிக்கிறா. அவ காத்தாலும் புடவை கட்ட யோசிச்சா. என்ன பொழப்பு இது? என்ன சுபி, நீ வந்த ஸ்பீடை வெடிகுண்டே வெடிக்கும்னு நினைச்சா இப்படி புஷ்ஷுன்னு போச்சு. என் அப்பா ஒரு டம்மி பீஸுடா. நீ போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட பொண்ணும் கிட்ட தனியா பேசணுமான்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரியா? கல்யாணம் எங்க அக்கா உங்கள்கிட்ட தனியா பேசணுமா வர சொன்னாங்க. பாவம் மாப்பிள்ள என்ன பாடுபட போறானே. சாரி. கன்ஃபார்மா? 3 months.
இட்ஸ் ஓகே. என் முதல் பையன் கரணா இருந்துட்டு போட்டா. என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். சுபு அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி, நீ வீட்டை விட்டு ஓடி போயிடு. என்னடா சொல்ற? அடுத்த வர வெள்ளிக்கிழமை ஊரே உன்னை பார்த்து ஒளிஞ்சிருக்கும். இந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிடு. யோசிக்காத, மாட்டிப்ப. சூப்பர் ஐடியா. தேங்க் யூ so much. சார், இந்த ஊரை விட்டு ஓடி போன காதல் ஜோடிக என்ன ஆகுறாங்க ஏதாகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்தது இல்லையா? இல்லை சார். சார், நானும் நந்தினியும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த லவ்வர்ஸ்லாம் காணாமல் போகிற பஸ் ஸ்டாப்புக்கு போய் யூஎஸ்பி மூலியமாக இருக்க கேமராவில் லைவாக அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அங்கே யார் வந்தாலும் அவங்கள உடனே ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். யாரோ வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்க. மொத்த அக்யூஸ் லிஸ்டும் 10 மினிட்ஸ்ல என் டேபிளுக்கு வரணும். சீக்கிரம். சார், உங்க குழந்தைய கடத்தின 10 அக்யூஸ்டோட லிஸ்ட்டும் ஒன்று விடாம இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு சார். God is great. God is great. நான் ஊருக்கு போயிட்டா உங்களை யார் பாத்துக்குவாங்க? எங்க அப்பா தான் சோறே போட மாட்டாரே. இந்தாங்க, இப்பவே நிறைய சாப்பிடுங்க. பாய். ஏ இன்ஸ்பெக்டர், எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நீ யாரு? உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு இந்த ஸ்கார்ஃப் ஒன்னே போதும். எவ்வளோ ஆச்சு? காசெல்லாம் எதுவும் வேண்டாமா, உங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஏன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? மூஞ்சி மூடிட்டு போகும்போதே தெரியுதுமா நீங்க எங்க போவீங்க எங்க வருவீங்கன்னு. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் பத்தினி. 100 ரூபாய். ஆமா, 100 ரூபா சுடுதே. கலசம் டெஸ்ட் வச்சோடனே காசு 5 லட்சம் இல்லை 25 லட்சம் தரமாமா. யோசிக்காம 5 லட்சம் போதும். 2 நாள் கண்டிப்பா கிடைக்கும். சார் அந்த பொண்ணை நான் காதலிக்கணும், இல்லைனா காதலிக்கிறவன். சார், இவன் தான் சார் லவ் பண்ற அந்த பொண்ணை. ஏய், இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊரெல்லாம் உன்னை தேடினேன். காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா கேஷ் கையில் கிடைக்கிறது 2 days ஆகும். நீ உன் வீட்டில் வெயிட் பண்ணு, கேஷ் வந்தோன்னா நான் கால் பண்றேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைல் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா.
10C மட்டும் இடிமுர்ஸ் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். டேய் சர்க்குணா. என்ன? அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. ஓகே. சார் இந்த 4 பேரும் காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்தாங்க சார். வெளிநாட்டு நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சார். தினேஷ், இமிடியேட்டாக உங்கள் வீட்டெல்லாம் சர்ச் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இன்ஸ்பெக்டர் ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பிச்சாருங்களா? பொண்ணை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்க. பயப்பட வேண்டாம்னு சொன்னார். தாயில்லாத புள்ளண்டு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. எப்போ பார்த்தாலும் யூஎஸ்ன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு தெரியாமல் போச்சுங்க. உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு யாராவது வெளிநாட்டுக்காரங்க வருவாங்களா? வெளிநாட்டுக்காரங்களை இவளை பார்க்க ஆர்வம் மாட்டாங்க. உள்ளூர்காரங்க இவளை பார்த்தா தலைதறிக்க ஓடுவாங்க. அவளை தேடி யாராவது வந்தாலோ இந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சாலோ இமிடியேட்டாக இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்கிறீங்க? வணக்கம். வீடெல்லாம் சர்ச் பண்ணுங்க. இடிமுரசு உன் பேரை தானே? நேரம் பார்க்க தெரியாது. இங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. வேற ரொம்ப நல்லவன். அவன் பிறந்த நேரத்தில் இடி விழுந்துருச்சப்பா. இடி விழுந்தனால ராசி இல்லாத வீடுன்னு சொல்லி அவங்க பெத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த இடி இந்த சமுதாயத்தில் ஒதுக்கிச்சவனே அந்த இடி வச்சே 2000 கோடி சம்பாதிக்க 3000 கோடி சம்பாதிக்கன்ட்டு கிளம்பிட்டான். அவன் சம்பாதிப்பானா இல்லையான்னு தெரியாது. எனக்கு காது சரியா கேட்காது, எனக்கு கண்ணும் சரியா தெரியாது. என் பேரை கடுகளவும் தீங்கு யாருக்கும் நினைக்க மாட்டான். ரொம்ப நல்லவன். பயப்படாதீங்க. ஏய் சர்க்குணம், உன் பையனா? ஆமா. உன்கிட்ட வெளிநாட்டு எவிடன்ஸ் இருக்குல்ல? அட பாவி பையில, பூகோள விஷயத்த பொம்பளை போலீஸ்ல போட்டு விட்டு போயிட்டானே. முழிக்கிறான். மிரட்டினா காமிச்சிருவான் போல இருக்கு. எவிடன்ஸை மட்டும் மறைச்சிடலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. ஐயோ எடுத்துட்டீங்களா மேடம்? துப்பாக்கி எடுத்தா சுடாம விட மாட்டீங்களா மேடம்? அவர் காமிச்சிருவாரு, சுற்றாதீங்க மேடம். சொல்லுங்க மேடம், புரிச்சிடலாம். நிறுத்துமான்ற. உனக்கு என்ன எவிடன்ஸ் காட்டணும்? நீ மட்டும் பார்த்தா போதுமா? எங்க டீமே பார்க்கணும். தைரியமா வாங்க, காட்டுறேன். ஃபாலோ மீ. என்னங்க பொம்பளை போலீஸ் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க? ஆமா, எவிடன்ஸ் காமிங்க கேட்டாங்க. என் பூகோள எவிடன்ஸ் காமிச்சேன், அவ்வளவுதான். இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படித்தான் அந்த சைனாக்காரையை கூட்டிட்டு ரூம்குள்ள போனீங்க. போகும்போது அழுதுகிட்டே போனா. இப்போ இந்த பொம்பளை போலீஸ் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இப்படியே போனீங்க கொலைகேஸ்ல தான் மாட்ட போறீங்க. ஜாக்கிரதை. அவ்வளவு கொடூரமா இருக்கு. இனி இடிமுர்ஸ் கொடி சரிதா. யாரெல்லாம் இங்கே தான் சார். சைனா சந்தானம் புலி. ஓடி போலாம். தம்பி சிக்கிருச்சுடா. கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே. தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே நீங்க எனக்கு கனவுல் மாதிரி. ஏய் டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாதிரி சொல்லாதுன்னு. டேய் மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி மான் கறிடா. மட்டன். டேய் மான் கறிடா. இல்லண்ணே மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மானா மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு. இங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் தம்பி என்னடானா ஆட்டுக்கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கிறான். நீ என்னடானா பீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாவனே மூஞ்சி போல பேத்து கூட பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்காண்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸில் மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சார் 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 போனை வச்சிடாதீங்க சார்.
காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். மான் கறியை நான் சாப்பிட்டேனா? ஹூ இஸ் த பிளாக் ஷீட்? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃபான் கேட்டோம். பல்லார் நடிச்சுட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்ச? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிடுறதுனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாச்சே போயா. இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்முனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார் என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியா அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. நீ இல்ல. உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல. இவனுக்கு எதிரா 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரியா சீர்திருத்த போகுது. சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வைக்கவே படிச்ச? உன் போட்டோ தடவியில்ல ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆட்டு தலையை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண. அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா முடிவு பண்ணுங்க. நீங்க படம் வாங்குறீங்க? அண்ணே மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய் இப்பதான் சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுக்குறா. சுபு எங்க போயிட்ட? சர்க்குணம், அங்க 2 லூசுங்க காட்டுல வலை போட்டு பொண்ணுங்களா பிடிக்கிறாங்க. அப்பா வா போலாம். உனக்கு ஒன்றும் ஆகல. எங்க போயிருப்பாங்க? அதான் சார் தேடினேன். எங்க போனாங்க? இடிமுரசு டேய் தம்பி மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும் வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே அந்த ஆட்டு புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோணுச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ உடைச்சிருவோம். தம்பி ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா. ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். அது எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு. அதான் எந்த குறையெல்லாம் பண்ணிட்டான். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ண நான் வருவேன் சார். 2 கிலோமீட்டர் நீங்க நடந்துட்டீங்கன்னு நினைச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூல சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போற சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் அடிச்சிருவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுங்க. இந்தாங்க இருடா காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ணு எதிரே ஏன் மான நீ ஓட்டிட்டு போவ? உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளிமான், புளூ மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சிய பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். மூஞ்சில சிரிப்பா பாரு. காட்டுல வளர்ந்த பண்ணிமா இருக்கான். டேய் வாடா நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா சீட்டிங்கை பத்தி இவன் பேசுறான். இங்க பாரு தம்பி, இதுல நம்ம 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 3 மடங்கா நமக்கு திரும்ப கிடைக்கும். என்ன சொன்ன? இந்த இன்ஸ்பெக்டர் மோகன்குமார நாம எதுவும் பண்ணலன்னு வச்சுங்க, நாம எல்லாரும் கம்பிக்குள்ளதான் இருக்கணும். இதே ஊர்க்காரங்க அவனை அடிச்சு காரி துப்பி துரத்த வைக்கிறேன் பாருடா. தம்பி அவனை ஏதாவது லாரி ஏறி இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கலாம்டா. அண்ணே அவனெல்லாம் ஹீரோவாக்க கூடாதுண்ணே. பொழுது விடியட்டும் பாருங்க.
சிவரஞ்சனி சிவரஞ்சனி நில்லுமா. சிவரஞ்சனி சிவரஞ்சனி கதவு தரமா, எது இருந்தாலும் அப்பாட்ட சொல்லுமா. கதவு தர சிவரஞ்சனி. நிறுத்து, என்னாச்சு உனக்கு? அது எடுக்காத. ஹேய் பா, நான் சாகணும்பா. அப்பா நான் சாகணும்பா, நான் சாகணும்பா, என்ன விடுங்கப்பா. என் சாவுக்கு காரணம் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார். நான் சாகணும்பா, எம்டி இன்ஜெக்ஷன். என்ன விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ். இவங்க ஹெல்த் வைஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனா மைண்ட் வைஸ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. நான் சைக்காட்ரிஸ்ட வர சொல்லியிருக்கேன். நீங்க கிறிஸ்டினா முஸ்லீமா? ஹிந்து. அப்புறம் ஏன் பொட்டு வைக்கல? இன்ஸ்பெக்டர், எம்டி இன்ஜெக்ஷன் போட்டா ½ அன் ஹவர்ல ஹார்ட் அட்டாக் வரும். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் மறைமுகமா தன்னோட எண்ணங்களை அந்த பொண்ணோட ஆஜினா சக்கரத்துல இணைச்சிருக்கான். இருக்குங்கிறத இல்லைன்னு காட்டுறதும் இல்லாததை இருக்குன்னு காட்டுறதும் தான் பிளாக் மேஜிக்கோட சூட்சமம். உங்க கண்ணுக்கு அவன் தெரியலனாலும் அவன் கண்ணுக்கு நீங்க எதிரியா தெரியுறீங்க இல்லையா? இதுவே உங்க ஆக்ஷனோட முதல் சக்சஸ். உலகத்தோட பேசிக்கே கலர் தான். உலகத்தை காப்பாற்ற நினைக்கிற சித்தர்களும் சரி, இவனை போல அழிக்க நினைக்கிறவங்களும் சரி, அவங்க சக்தியை இம்ப்ரூவ் பண்ண 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செல்போனில் வீடியோ எடுத்தோம்னா அவன் தலைக்கு பின்னால் தெரிகிற ஒளிவட்டம் இருக்கே, அது ப்ளூ கலரா ஒயிட் கலரா பிளாக் கலராங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் அவனை எப்படி ஜெயிக்கலாம்னு வியூகம் அமைக்கலாம். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதே சார். இவன்தான் சார். இவனோட மொத்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டேன். இவங்க அண்ணன் ஒரு வெள்ளி கடை நடத்துகிறான். இவன் அந்த பிளாக் மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ண தான் தினமும் நைட் 1 ஹவர் பிரமிடில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி இமிடியேட்டாக அதை செல்ல ரெக்கார்ட் போன பொண்ணுங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. ரஜினி, இமிடியேட்டா உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார்.
பெட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஷூட்டிங் ஆர்டர் தரேன், ஆனால் இனிமேல் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எஸ் சார். தேங்க்யூ சார். மணிமாறன் அந்த கணேஷ் லாட்ஜ் கேஷியர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கான். எங்கடா பரமசிவம்? முடிஞ்சா பூச்சுக்கோ. பரமசிவம் எங்க? வலிக்குதுல்ல? எவிடன்ஸே இல்லாம பிடிச்சிருக்க, சுட்டு பொசுக்கிடுவேன். காட்டுல இருக்கிறான். புதுசா 4 பேர் கோயில் கலசத்துல இடியத்தை எடுக்க போயிருக்காங்க. அவங்கள கொண்டு பதிச்சுட்டு வரதான் பரமசிவம் காட்டுக்கு போயிருக்கான். இந்த காட்சியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவன் தலை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கிறது பிளாக் ரேஸ். பிளாக் ரேஸுங்கிறது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். இவனை பார்க்குற எல்லாருமே, இவன் விருப்பப்படுற எல்லாருமே இவனுக்கு அடிமையாயிடுவாங்க. மனுஷனுக்கு ஒரு சக்தி வெளிப்படுறதும் உள்வாங்கிறதும் ஆஜினா சக்கரங்கிற நெத்தி பொட்டு தான். சாமியார்கள் ஒரு காலத்தில் குழந்தைகள் தங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு நெத்தி பொட்டை யூஸ் பண்ணி அவங்கள அடிமையாக்கி தங்களோட அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்க விபூதி வைக்கிற பழக்கத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் மாந்திரிகம் பண்ணுறவன், செய்வனை செய்கிறவன் இவங்கெல்லாம் பொண்ணுங்களுடைய நெத்தி பொட்டை பார்த்து வசியம் பண்ணி அவங்கள அனுபவிச்சான். இதை தடுக்கிறதுக்காகத்தான் நெத்தியில் குங்குமம் வைக்கிற பழக்கம் உருவாச்சு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இதை கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நாம் ஜெயிக்கலாம். இதில் சந்தேகமே இல்லை. இப்போ அவனை ஃபேஸ் பண்ண போகிற எல்லா போலீஸ்காரங்களும் நெத்தியில் மஞ்சளை பூசிக்குங்க. மஞ்சளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தி ஊடுருவலையும் தடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அடுத்து விபூதி பூசுங்க. அந்த விபூதியோட வெண்மை தேடி வர்ற கெட்ட சக்திகளை வெளியில் தள்ளிடும். அடுத்து குங்குமத்தை வைங்க. குங்குமத்தில் இருக்கிற சிகப்பு அது எப்பவும் உற்சாகத்தை தரும். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமான உண்மை. அவன் கண்ணுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அந்த பார்வை உங்களை நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணும். அதனால எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். பார்த்து பார்த்து. பார்த்து டாடி. அப்புறம் சார் அதான் இடி வந்த கோயில். அண்ணே, இங்க 4 பேரை புதைக்கிற அளவுக்கு பள்ளத்தை வெட்டுங்க.
என்ன சண்முகம்? அட பாவி, எந்த மூஞ்சில முடிக்கூட நினைச்சனோ அந்த மூஞ்சில முடிக்க வச்சிட்டியே. உட்காரும்போது கூட சங்கடப்படுவேன், அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா படுக்கும்போது மல்லாக்கா படுக்க முடியாம குப்பரை படுத்தா தொப்பை இடிக்குதுடா. ஒவ்வொரு ராத்திரி நிறைய வேதனை. கண்டாளா அதிகார பயலே, இப்படி பண்ணிட்டீடா. உன்னை கொல்லாம மனசு ஆறும், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சண்முகம், என் மேல இருக்க கோபத்துல அந்த சின்ன ஜெர்சிகளை பிடிச்சிடாத. இவனை இந்த வாக்கியா வரப்புன்னு கஷ்டப்படுத்த போறியா? உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் ஒரிஜினல் எடுத்து வச்சு இவங்களை அனுப்புறேன். அதுக்கப்புறமும் என் மேல உனக்கு கோபம் தெரியலைன்னா இந்த கிணத்துல பிடிச்சி என்னை தள்ளி கொள்றா.